வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று தலைமைச் செயலகத்தில் பொதுப்பணித்துறை சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள 8 தொகுதிகள் கொண்ட கட்டுமான பணிகளுக்கான தரவு விவர புத்தகங்களை வெளியிட்டார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் 15,729 மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு மொழிப்பாட விலக்கு, சொல்வதை எழுதுபவர், தேர்வெழுதல் கூடுதல் 1 மணி நேரம் போன்ற சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளது என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். நாடார் சமுதாயத்தினர் தமிழர்கள் அல்ல என பாஜக தலைவர் எச். ராஜா பேசியதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அறிக்கை வெளியிட்டதாக சமூக வலைதளங்களில் புதிய தலைமுறை ஊடகத்தின் நியூஸ் கார்டு வைரலாகி வருகிறது. மேலும் அதில் தன் மீதும் தமிழிசை சவுந்தரராஜன் மீதும் எச். ராஜாவுக்கு இருக்கும் கோபத்தை நாடார் சமூகத்தின் மீது காட்டுவது தவறு என்று பொன் ராதாகிருஷ்ணன் கூறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இது தவறான தகவல் என்ற தகவல் வெளியானது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் பொதுத் தேர்வு எழுதும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ரூபாய் 1000 கோடி அமுக்கிய அந்த தியாகி யார் என்ற கேள்வி எழும்பிய நிலையில் அதிமுக போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டில் நாளை 9,13,084 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுத உள்ளனர் என அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கோவை விமான நிலையத்துக்கு சென்னையிலிருந்து நேற்று இரவு விமானம் வந்தது. அதில் ஒரு இளம் தம்பதி வந்திருந்தனர். அண்மையில் திருமணமான அந்த தம்பதியினர் ஹனிமூனுக்காக எகிப்து சென்றுவிட்டு கோவை திரும்பியுள்ளனர். அந்த தம்பதியை வரவேற்க அவர்களின் குடும்பத்தினரும் விமான நிலையம் வந்திருந்தனர். அப்போது அங்கு திடீரென ஒரு இளம் பெண் தம்பதி வெளியே வரும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவ கூட ஹனிமூனா என்று கோவை விமான நிலையத்தில் இளைஞரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தென் மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் இன்று முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுகின்றனர். 40 கேள்விகள் 90 நிமிடங்கள் கொடநாடு வழக்கில் ஜெயலலிதா வளர்ப்பு மகன் சுதாகரனிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். வட மாநிலமான மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சுமார் 50 குடும்பத்தினர் விழுப்புரம் அருகே ஒப்பந்த அடிப்படையில் மண்ணில் பைப்புதைக்கும் பணிக்கு வந்துள்ளனர். இந்த 50 குடும்பத்தை சேர்ந்த 120க்கும் மேற்பட்டோர் தனது உடைமைகளுடன் குழந்தைகளை அழைத்து வந்து இங்கேயே தங்கி வேலை செய்துள்ளனர். இந்த நிலையில் வேலை இல்லாததால் சுட்டெரிக்கும் வெயிலில் காசு இல்லாமல் 90 கிலோமீட்டர் 50 வடமாநில குடும்பங்கள் நடந்தே சென்றன. சென்னையில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த ஈரானி கொள்ளையன் சல்மானுக்கு ஏப்ரல் 9 வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ளது. சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் சல்மான் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னையில் ஒரே நாளில் அடுத்தடுத்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட வழக்கில் சல்மான் கைது செய்யப்பட்டுள்ளார். கோவை அருகே உள்ள ஒரு கிராமத்தில் 65 வயதான மூதாட்டி ஒருவர் தனியாக வசித்து வந்தார். இவரது வீட்டருகே கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது. அந்த பணிகளில் வடமாநிலத்தை சேர்ந்த 3 இளைஞர்களும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்று அதிகாலையில் மூதாட்டி தனியாக இருந்தபோது அங்கு சென்ற வடமாநில இளைஞர்கள் 3 பேர் மூதாட்டி என்றும் கூட பார்க்காமல் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மூதாட்டியின் அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் தப்பி ஓட முயன்ற 3 இளைஞர்களை சுற்றி வளைத்து பிடித்தனர். அதிலும் ஒருவர் தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசாரிடம் 2 இளைஞர்களையும் ஒப்படைத்தனர். சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் அழைத்து சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்ட புதிய தமிழகம் கட்சி சார்பில் இன்று உள் இடஒதுக்கீடு மற்றும் மாஞ்சோலை மலையக மக்களின் வாழ்வாதாரம் குறித்து கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மொழியை தாண்டி விஞ்ஞான ரீதியாக ஏதும் சிந்திக்கவில்லை என்று மருத்துவர் கிருஷ்ணசாமி விமர்சனம் செய்துள்ளார். கடலூரில் அரசு பேருந்தில் இருந்து இறங்கும் போது தவறி விழுந்த கல்லூரி மாணவி இரத்த காயங்களுடன் படுகாயமடைந்தார். இந்நிலையில் பேருந்தை நிறுத்துவது போல் சென்று திடீரென எடுத்ததால் கீழே விழுந்துவிட்டதாக மாணவி தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்துள்ளனர். நெடுந்தீவு வடக்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது ராமேஸ்வரம் மீனவர்கள் 11 பேர் கைது செய்யப்பட்டனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 11 மீனவர்களையும் அவர்களது விசைப்படகு ஒன்றையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்தனர். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி 16வது முறையாக சட்டப்பேரவையில் அரசு கொண்டு வந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தொடர்ந்து பேரவையை காலவரையின்றி தலைவர் செல்வம் ஒத்திவைத்தார். நெல்லை அதிமுக அமைப்பு செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் மறைவையொட்டி அவரது உடலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் இருந்து இபிஎஸ் உடன் ஒரே விமானத்தில் வருவதை ஓபிஎஸ் தவிர்த்துள்ளார். தூத்துக்குடியில் ஸ்ரீ வைகுண்டம் தாலுகா பகுதியில் லைசென்ஸ் புதுப்பிக்காமல் செயல்பட்டு வந்த 4 கிரஷர் ஆலைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மாவட்ட ஆட்சியரின் உத்தரவை தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் நடத்தப்பட்ட ஆய்வில் மொத்தம் 20 கிரஷர் ஆலைகள் அனுமதியின்றி இயங்குவது தெரியவரவே அனைத்திற்கும் சீல் வைக்க நடவடிக்கை என கனிம வளத்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளது. இயக்குனர் பாரதிராஜாவின் மகன் மனோஜ் காலமான நிலையில் அவரை நேரில் சந்தித்து முத்தரசன் ஆறுதல் தெரிவித்துள்ளார். இயக்குனர் பாரதிராஜாவின் இல்லத்துக்கு நேரில் சென்று அவரது குடும்பத்தினருக்கு முத்தரசன் ஆறுதல் கூறியுள்ளார்.
கோவை வெள்ளியங்கிரி மலையேறும் பக்தர்களுக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வனத்துறை வெளியிட்டுள்ளது. மலையில் பழைய துணிகளை வீசுவது, அனுமதியின்றி மரக்கன்றுகளை நடுவது உள்ளிட்ட வீடியோ வைரலானதை அடுத்து நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. சென்னை எக்மோர் ரயில் நிலையத்தின் கட்டிடத்தில் இறுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலைய அலுவலகம் மற்றும் டெலி கம்யூனிகேஷன் அறைகளில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக அரசு மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதனால்தான் வெள்ளை அறிக்கை வெளியிட கேட்கிறோம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகே உள்ள ரயில்வே கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. எழும்பூர் வேப்பேரியில் இருந்து விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சமூக வலைதளங்கள் துன்பமளிக்கும் கருவியாகிவிட்டது என புத்தக வெளியீட்டில் நடிகை வசுந்தரா பேசியுள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்திற்கு எதிராக புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இசைஞானி இளையராஜாவுக்கு அவரது பிறந்த நாளான ஜூன் 2ஆம் தேதி தமிழக அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். நெல்லையில் இன்ஸ்டாகிராமில் அரிவாளுடன் இருக்கும் புகைப்படம் பதிவிட்ட வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். தந்தை மகனுக்கு ஆற்றும் உதவி. சென்னையில் துணை முதல்வர் உதயநிதிக்கு உடல் நலமில்லாத காரணத்தால் அவரது துறை சார்ந்த மானிய கோரிக்கையை சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் முன்வைத்தார். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே கவர்னர் சோலை வனப்பகுதியில் புலி தாக்கி தோடர் பழங்குடியின இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் தனியார் பள்ளி ஒன்றில் மாணவிகளுக்கு ஆண் டெய்லரை வைத்து வலுக்கட்டாயமாக சீருடைக்கு அளவெடுத்த சம்பவம் தொடர்பாக எஸ்எஃப்ஐ மாணவர் அமைப்பு போராட்டத்தில் இறங்கியுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஹிந்தியிலும் வழங்கப்படுவதற்கு மதுரை எம்பி சு. வெங்கடேசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். குன்னூர் மார்க்கெட்டில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இந்நிலையில் 15 கடைகள் எரிந்து பல கோடி மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்தன. நீலகிரி மாவட்டம் உதகை அருகே புலி தாக்கியதில் பழங்குடியின இளைஞர் உயிரிழந்தார். கவர்னர் சோலை வனப்பகுதியில் பழங்குடியின இளைஞரை புலி அடித்துக் கொன்றது. கொல்லக்கோடு மந்தையை சேர்ந்த கேந்தர் குட்டனின் பாதி உடல் ஒரு இடத்திலும் காது ஒரு இடத்திலும் மீட்கப்பட்டது. காணவில்லை என குடும்பத்தினர் தேடி வந்த நிலையில் இளைஞரின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. புலி நடமாட்டத்தை கண்காணிக்கும் பணியில் வனத்துறை தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் 16 ஆண்டுகள் தலைநிமிர முடியாத அளவுக்கு தோல்விகள், 17 ஆண்டுகள் கோப்பையை வெல்ல முடியாத தவிப்பு ஆகியவற்றோடு நாளை சென்னை சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே அணியுடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி மோதுகிறது. 18வது ஐபிஎல் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. இதில் அசாம் மாநிலம் கவுகாத்தியில் நேற்றிரவு அரங்கேறிய 6வது லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியன்களான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற கொல்கத்தா பந்துவீச்சை தேர்வு செய்தது. ஐபிஎல் தொடரில் ஐதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் இன்று நடைபெற்று வரும் 7வது லீக் ஆட்டத்தில் ஐதராபாத் சன்ரைசர்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் விளையாடி வருகின்றன. இதில் டாஸ் வென்ற லக்னோ அணியின் கேப்டன் ரிஷப் பண்ட் பந்துவீச்சை தேர்வு செய்தார். இன்று தங்கம் விலை நேற்றை விட கிராமுக்கு ரூபாய் 40, பவுனுக்கு ரூபாய் 320 உயர்ந்துள்ளது. இன்று வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 65,880 ரூபாய்க்கும், ஒரு கிராம் 8,235 ரூபாய்க்கும் விற்பனையானது. தென் இந்தியாவில் கேரளா, ஆந்திரா ஆகிய மாவட்டங்களில் ஆங்கிலத்துடன் வெளிவந்த நிலையில் தமிழகத்தில் மட்டும் முதன்முறையாக இந்தி மொழியுடன் சேர்த்து வானிலை அறிக்கை வெளியாகியுள்ளது. ஏற்கனவே தமிழகத்தில் இருமொழி கொள்கை தொடர்பாக சர்ச்சையாகி வரும் நிலையில் தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பில் இந்தி மொழியுடன் சேர்க்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.